எனதன்பு மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மீனம் ராசிக்காரங்க பிறரின் வழிகளையும் பிரச்சனைகளையும் உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய்ய விரும்புவாங்க. மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது, நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம். இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பயிற்சியால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் பார்வை கோடி நன்மை தருங்க. இது பொன் பொருள் நகை அந்தஸ்து கௌரவத்தை உங்களுக்கு வழங்க போகுது. மீனராசியின் இயல்புகள், இவங்க சந்திக்கும் பிரச்சனைகள், குருவின் வக்ர நிவர்த்தியால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை பத்தி இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறேங்க. குரு பகவானின் வக்ர நிவர்த்தி பயிற்சியால வாழ்க்கையில உயரமான இடத்துக்கு உங்களால செல்ல முடியும். பொன் பொருள் நகை சேமிப்பு அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கம் போன்ற அனைத்தும் குருவருளால உங்களுக்கு கிடைக்குங்க. ஜூன் மாதம் 28 வரை குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி வலுவாயிருக்காரு. குரு வக்ரமாக இருந்த 4 மாதங்கள்ல ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்கி மிகப்பெரிய யோகமாக மாறப்போகுது. சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருங்க. குரு நம்முடைய ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பணம், பொருள், நகை எல்லாமே ஆவாருங்க. ஜாதகத்துல உள்ள தோஷங்களை நீக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தா அது நம்மளோட குரு பகவான் தாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. நம்மளோட மீனராசியில பிறந்தவங்க திறமையானவங்க, புத்திசாலிகள், அறிவானவங்க. யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவாங்க. இந்த ராசிக்கு குரு அதிபதி அப்படிங்கறதால சொந்த கால நிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் இருக்கும். மீனராசிக்காரங்க வெளிநாடு வெளியூர் சென்று பல தொழில்கள் செய்வாங்க. பெரும்பாலானோர் பிறந்த ஊரை விட்டு தள்ளி இருப்பாங்க. அனைத்து கலைகளையும் இவங்க விரும்புவாங்க. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெறும் ராசி தாங்க நம்மளோட மீன ராசி. எந்த ஒரு விஷயத்திலும் ஆழமா
தெளிவாக சிந்திக்கும் குணம் இவங்க கிட்ட இருக்கு. 4 மாதங்கள் குரு வக்ரமாக இருந்த காலத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் நீங்க போகுது. குரு வக்ரமாக இருந்த போது செலவுகள் அதிகரித்திருக்கும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள், வீடு கட்ட முடியாத நிலை, சொத்துக்களை விற்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். தொழில் உத்தியோகம் சரியாக இருந்திருக்காது. எவ்வளவு பணம் போட்டாலும் லாபம் பார்க்க முடியாது. நல்ல வேலை கிடைக்க தாமதம் ஏற்பட்டிருக்கும். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். நிம்மதி இல்லாத குழப்பமான சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. 7.5 சனி யாருக்காக இருந்தாலும் இனிமேல் பாதிக்காது. ஏன்னா சனி குருவின் வீட்டுல இருக்காரு. குரு பலமா இருக்கிறதுனால எதையும் தாங்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். குரு கெட்ட இடங்களை பார்த்து சரி செய்வார். குரு பலம் இழந்திருந்தா செலவுகள் அதிகமா இருக்கும். வருமானத்தை விட செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். குழந்தைங்களுக்கு செலவு, பூர்வீக சொத்துல பிரச்சனை, வீடு கட்ட முடியாம இருந்திருக்கும். இடம் பூமியில கேஸ் அல்லது பிரச்சனை, வழக்குகள் இருந்திருக்கும். தொழில் உத்தியோகம் சரியாக இல்லாம எவ்வளவு பணம் போட்டாலும் லாபம் பார்க்க முடியாம இருந்திருக்கும். குரு பகவான் பலம் பெற்று விட்டதால எதை பற்றியும் நீங்க கவலைப்பட வேண்டாங்க. கர்மாவை தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த அடி எடுத்து வையுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அறிவை மட்டும் பயன்படுத்துங்க. நல்ல மாற்றம் வரும். வெளிநாடு செல்றது, வேலை மாறுறது போன்ற முயற்சிகள் வெற்றி தரும். நல்ல வேலை, பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். விசா பிரச்சனை, குடியுரிமை பிரச்சனை சரியாகும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. அப்பா சொத்து, அம்மா சொத்து தொடர்பான வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குங்க. திருமண தடைகள் நீங்கும். கடன் இருக்காது. வங்கியில கடன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சகோதர சகோதரிகளுடனான உறவு நன்றாக இருக்கும். சொந்தமாக தொழில் தொடங்க எண்ணம் வரும். தொழில் செய்து லாபம் பெறலாம். கலைத்துறை சிறக்குங்க. ஆசிரியர், வங்கி ஊழியர்கள், நெருப்பு மற்றும் இரும்பு சார்ந்த வேலை செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் யோகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து போகக்கூடிய குணம், ஒழுக்கமான குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. எதற்கும் பயப்படாம தைரியமாக இவங்க செயல்படுவாங்க. நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்க வாழ்க்கையில. 24 மணி நேரமும் உழைக்க இவங்க தயாரா இருப்பாங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் இவங்களுக்கு கிடைக்கும். லாபம், வருமானம் பெருகும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. புத்திசாலிகளா, அறிவாளிகளா, திறமையானவங்களா இவங்க இருக்காங்க. எதற்கும் இவங்க பயப்பட மாட்டாங்க. நல்ல யோகம் இவங்களை தேடி வர போகுது. படிப்பு, வேலை, தொழில் சிறக்க போகுது. ஆசைப்பட்ட விஷயங்களை இவங்க அடைய போறாங்க. நண்பர்கள், கூட்டாளிகளுடன் கவனமாக பழகுங்க. ஜாமீன் போறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது ரொம்பவும் நல்லதுங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசினாலும் சரிங்க, ஒரு செயலை செஞ்சாலும் சரி, இவங்க கிட்ட இந்த சொல்ல சொன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லதுங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுது. இது நாள் வரைக்கும் இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் பெற போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றி காண போறீங்க. மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. மாணவர்கள் கல்வியில சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டி இருக்கும். மனதைரியம் கூடும். கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை கைகூடும். அரசால அனுகூலம் உண்டு. எதிர்த்தவர்கள் அடங்குவாங்க. தந்தையுடன் விவாதம் வரும். கவனம் தேவை. தகப்பனார் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் அகலப்போகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. அடுத்ததாக மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மனதைரியம் கூடும். எதிர்ப்புகள் விலகும். எந்த சூழ்நிலையும் அனுசரித்து செல்வீங்க. வீண் குழப்பம், காரிய தடை ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனம் தேவை. பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கவன தடுமாற்றம் உண்டாகலாம். பண வரத்து தாமதப்படும். சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் உங்களுக்கு சாதகமா மாறும்.
உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. உங்களுடைய கனவுகள் நிறைவேற போகுது. உங்களை மதிக்காக இருந்த உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை மதித்து நடந்துக்க போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல சீரான நிலை காணப்படும். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம். இரவு நேர பயணங்களே தவிர்ப்பது நல்லது. சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்த போறீங்க. சித்தர்களை வணங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க நினைச்ச மாதிரி நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க. நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதுதான் நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம்